வணக்கங்க. வாஸ்துப்படி உங்கள் வீட்டுக்கு உள்ள அல்லது வீட்டுக்கு வெளியே எங்கே மாடிப்படி வரணும், எங்கே வந்தால் நல்லது, எங்கே வரவே கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதற்கட்டமாக 4 திசை வீட்டுக்கு வெளியே மாடிப்படி எங்கே அமைக்கலான்றதை தெளிவாக பார்ப்போம். இப்போ இதில் கவனிங்க. உதாரணமாக இதுதான் உங்கள் வீடுன்னு வச்சுக்குவோம். உங்கள் வீடுனா நீங்கள் இனி கட்ட போகிற வீடாக இருக்கலாம், அல்லது கட்டி குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம். அந்த வீடு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால், அதாவது கிழக்கு திசையில் தலைவாசல் அமைத்து வீடு கட்டியிருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த வீட்டுக்கு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் தென்கிழக்கில் அக்னி மூலையில் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மாடிப்படி அமைக்கலாம். அதே வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு பக்கத்தில் வடமேற்கில் வாயு மூலை இந்த இடத்துல மாடிப்படி அமைக்கலாம். அதே மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் மேற்கு பக்கத்தில் தென்மேற்கில் கன்னி மூலை இந்த இடத்துல மாடிப்படி அமைக்கலாம். அதே தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் தெற்கு பக்கத்தில் தென்மேற்கு கன்னி மூலையில் இந்த இடத்துல மாடிப்படி அமைக்கலாம். இதுதான் வாஸ்துப்படி சரியான அமைப்பு. சரி, வீட்டுக்குள்ளே வைக்கலான்னா எங்கே வைக்கலாம்? தெளிவாக கவனிங்க. இப்போ சொல்லக்கூடிய விதியானது 4 திசை வீட்டுக்கும் பொருந்தும். 4 திசை வீட்டுக்கும் பொருந்தும். ஆக அதன்படி வீட்டுக்குள்ளே மாடிப்படி வைக்கலான்னா தெற்கு சுவரையும் மேற்கு சுவரையும் பயன்படுத்தி அதை ஒட்டி வீட்டுக்குள்ளே மாடிப்படி அமைக்கலாம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே மாடிப்படி அமைக்கிறதுல தென்மேற்கு கன்னி மூலை இந்த பகுதியில் மாடிப்படி வரக்கூடாது. அதே மாதிரி தென்கிழக்கு அக்னி மூலை இந்த பகுதியிலையும் மாடிப்படி வரக்கூடாது. அதே மாதிரி வடமேற்கு வாயு மூலை இந்த பகுதியிலும் மாடிப்படி வரக்கூடாது. ஏன்னா இந்த பகுதிகளில் மாடிப்படியை அமைப்பதை காட்டிலும் அறைகள் அமைப்பது மிகச்சிறப்பு. என்ன காரணம்னா, இந்த பகுதிகளில் அறைகள் அமைக்கும் பொழுது ஒவ்வொரு அறைக்கும் 2 ஜன்னல்கள் வைத்து அந்த அறைகளை நல்ல காற்றோட்டமாகவும் நல்ல வெளிச்சத்தோடு அமைக்க முடியும். ஆக அதன் காரணமாக இங்கே மாடிப்படி அமைக்கக்கூடாது. எங்கே அமைக்கலாம்? தெற்கு மத்தி இந்த பகுதியில் மாடிப்படி வரலாம். அதே மாதிரி மேற்கு மத்தி இந்த பகுதியில் மாடிப்படி வர்றது சிறப்பு. எங்கே வரவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, எங்கே வரவே கூடாதுன்னா, வீட்டுக்குள்ளே எந்த திசை வீடாக இருந்தாலும் சரிங்க, இந்த பகுதிக்குள்ளே மாடிப்படி வரக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியேயும் மாடிப்படி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? என்ன காரணம்னா, இந்த பகுதி கனம் கூடக்கூடாது. முக்கியமான விஷயம். அப்படி கூடனா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார் கேட்கலாம். முதல் விஷயம், அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் ஆயுளை பற்றியும் கவலை உண்டாகும். இரண்டாவது விஷயம், அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கு வேலையில் தொழிலில் ஃபோக்கஸ், அதாவது ஒருமுகமாக அவங்களால செயல்பட முடியாது, கவனச்சிதறல் ஏற்படும். அதனால் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும்.
வருமான தடை ஏற்படும், எதிர்காலத்தை பற்றி கவலைகளை உண்டாக்கி தரும். மூன்றாவது விஷயம், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும், மன நிம்மதி கெடும், அக்கம் பக்கத்தாரோடும் நல் உறவு என்பது இருக்காது. ஆக இதன் காரணமாக தான் இந்த பகுதியில் மாடிப்படி வரவே கூடாதுன்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா? சரி, இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் சந்திப்போம். முக்கியமான விஷயங்க, அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் தொடர்ச்சியாக பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், வாஸ்துப்படி வீடு கட்டணும், அது சார்ந்த ஆலோசனை வேணும், அதை நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.